திருச்சிற்றம்பலம். அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர் செந்தழில் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து தவனர் கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்போர்களே. அந்தணர் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவர்கள் அறவோர்கள். அவர் பிறப்பு அற முயலும் பெற்றியர், இறை பணி நிற்கும் முறையினர். அதனால் அவர் தம் முனைப்பற்று அருள்முனைப்பால் செய்யும் இருளில் தொழிலினர். அதனால் அத்தொழில் அறு தொழில் என வழங்கப்பட்டது. அறு தொழில் என்பது என்ன? தொழிற்பயன் செய்தாரை சாராது அற்ற தொழில் என்பது ஆகும். இத்தொழிலினை ஏறுவினை என்பர். ஏறுவினை என்றாலும் ஆக்காமியம் எனினும் ஒன்றே. இதற்கு அற்ற தொழில் என பொருள் கொள்ளாது 6 வகை தொழில் என கூறுதல் உண்டு. அவை வருமாறு: ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஈவித்தல் என்பதாகும். இவற்றுள் ஈவித்தலை விடுத்து ஏற்றல் என கூறுவாரும் சிலர் இருக்கின்றனர். செய்ய வேண்டும் காலங்களில் எல்லாம் செம்தழல் ஓம்பும் செம்மையர். உரிய காலங்களெல்லாம் என்பதே முப்போதும் என்பது ஆகும். நியமம் செய்தல் என்பது யம நியமம் என கூறப்படும் 8 வகை யோக உறுப்புகளுள் ஒன்று. அஷ்டாங்க யோகங்கள் ஆவன இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், வாசி அதாவது ஜீவ சமாதி. இயம நியமம் என்பதை இயற்றல் என்று கூறுவர், அல்லது தவறாது செய்வேம் என மேற்கொண்ட செய்கை எனினுமா. அவர்கள் குறிக்கோள் கொள்ளுதலாகிய நியமத்தினை புரிந்து சிவனை வழிபடும் அழகிய நற்தவ தொண்டில் உறைந்து நின்று தங்களை அதற்கே ஒப்புவித்து ஓத வேண்டிய காலங்களிலெல்லாம் திருமறைகள் ஓதி செய்யும் பணியில் முட்டின்றி செய்வதாகும். சடங்கு என்றால் செய்யும் பணி. கரணம் அறுத்தல் என்றால் முட்டின்றி செய்தல், அதாவது தடங்கலின்றி எப்பொழுதும் அதை முற்றிலும் செய்வது. அந்தணர் அறவோர் அறுதொழில் ஓதல், ஓதுவித்தல், தவம், வேட்டல், ஈட்டல், ஈதல். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.